வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறில் இருந்து. இன்றைய நாள் ஏப்ரல் மாதம் 28 ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடம் சித்திரை மாதம். சித்திரை மாதத்தில் இது 15ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் மூலம், திதி தேய்பிறை, பஞ்சமி, யோகம் அமிர்த சித்த யோகங்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்று கரிநாள். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 7 மணி முதல் 10 மணி வரை, காலை 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் சூரியன், சுக்கிரன், குரு; கன்னியில் கேது; தனுசில் சந்திரன்; கும்பத்தில் சனி; மீனத்தில் செவ்வாய், புதன், ராகு. ஜோஷியர்கிட்ட ஜாதகம் பார்க்க போகிறாங்க. ஒரு ஜோதிடர் அவங்க வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு பலன் சொல்கிறாரு. ஏதோ ஒரு நேரம் அவங்களுக்கு சரியில்லை அப்படிங்கிறது உணர்த்துது. உடனே ஒரு பரிகாரம் சொல்கிறார். அந்த பரிகாரம் அவசியம்தானா, தேவைதானா, பரிகாரம் செய்யணுமா, பரிகாரத்தால் நன்மை உண்டா அப்படிங்கிறது பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஐயம், கேள்வி. பரிகாரம் செய்யணுமா, செய்ய வேண்டாமா, இல்லை எல்லா ஜோஷியரும் பரிகாரம் சொல்லுவாங்களா, ஒரே பரிகாரத்தை தான் எல்லா ஜோஷியரும் சொல்லுவாங்களா அப்படிங்கிறதுல கண்டிப்பாக மாற்றம் இருக்குது. எல்லா ஜோஷியரும் ஒரே பரிகாரத்தை சொல்லுவதில்லை, பரிகாரத்தையும் எல்லா ஜோஷியரும் சொல்லுவதில்லை. இது நபருக்கு நபர் மாறுபடும். ஆனால் இது தனிப்பட்ட முறையில் வரக்கூடிய நபர், இப்போ நீங்கள் ஜோஷியம் பார்க்க வரீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான். சில பேர் இந்த ஜோஷியர் பரிகாரமே சொல்லலை அப்படின்ட்டு போவாங்க. சில பேர் இந்த ஜோஷியர் நிறையா பரிகாரமாக சொல்கிறாரு அப்படின்ட்டு போவாங்க. இது ஒருத்தருக்கும் இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட நபரின் ஒரு அவங்களுடைய மனநிலை தான் இது. ஆனால் பரிகாரம் செய்வதால் ஏதாவது கெட்டு போகுமா அப்படின்னா எதுவும் கெட்டு போக போகிறதில்ல. நன்மை உண்டா அப்படின்னா கண்டிப்பாக நன்மை உண்டு. ஆனால் செய்வதும் செய்யாமல் இருப்பதும் அந்த நபரின் தனிப்பட்ட விருப்பம்தான். இப்போ உங்களுக்கு ஒரு ஜாதகத்தில் ஒரு விதி இருக்குது, அது நடந்தே தீரும். அதுதான் அந்த ஜாதகம் காட்டுது. இப்போ ஜோஷியர் என்ன பண்ணிவிடுவார்? அதான் இந்த இருக்கக்கூடிய கிரகங்களெல்லாம் அந்த கட்டத்தை விட்டு மாற்றி உட்கார வச்சுருவாரா என்ன? இது என்ன செஸ் காயினா, அப்படி இந்த இடத்துல இருந்து குயினை மாற்ற போகிறோம், கிங்கை மாற்ற போகிறோம் அப்படின்னு? அப்படிலாம் எதுவும் கிடையாது, மாற்றலாம் முடியாது. விதி என்பது ஒரு புயல் அடிக்க போகுது அப்படின்னா அது விதி, அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஜோதிடர் என்பவர் என்ன பண்ணுவார்? உங்கள்கிட்ட ஒரு கொடையை கொடுத்துருவார், அதுதான் பரிகாரம். அப்போது வரக்கூடிய விதியை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த புயல் உங்களை தாக்காமல் இருப்பதற்கு ஒரு கொடை என்பதே பரிகாரம். அதை நீங்கள் அந்த கொடையை பிடிச்சிட்டு போகும்போது நீங்கள் அந்த மழையிலிருந்து காப்பாற்றப்படுகிறீர்கள். இவ்வளோதான். இது நபருக்கு நபர் மாறுபடும். ஒருத்தர் சாதாரண கொடையை கொடுப்பார், ஒருத்தர் பெரிய கொடை, அதுக்கான காஸ்ட்லியான கொடையை கொடுப்பார். அதில் உங்களுக்கு வித்தியாசம் தான் இருக்குமே தவிர, பரிகாரம் சில பேர் ரெயின் கோட்டு கொடுக்கலாம். இந்த மாதிரி அந்த விஷயங்களில் மாற்றம் இருக்குமே தவிர, பரிகாரம் அப்படிங்கிறது அவசியம்தான். உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் செய்து கொள்ளலாம். இது ஒரு சின்ன ஒரு பொது தகவல். நான் பரிகாரம் சொல்கிறேன், நான் சொல்லலையா அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட ஜோஷியம் பார்த்தா தான் தெரியும். விருப்பம் இருப்பவர்கள் என்னிடமும் ஜோதிடம் பார்க்கலாம். சிறந்த பரிகாரமும் உண்டு. அவசியம் இருந்தால் சொல்லப்படும். தேவையில்லாமல் யாரையும் நான் அவர்களுடைய பணத்தை விரயம் செய்வதில்லை. இது என்னுடைய பழக்கம். அதனால் யாராவது பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னை பார்க்கலாம். இன்றைய தினப்பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இப்போது 9ஆம் இடத்தில் இருக்கார். 9க்குடைய கிரகம் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக சந்திரனை பார்க்குறார். குரு பெயர்ச்சி இன்னும் ஓரிரு நாட்களில் நடக்க போகுது. குரு பகவான் உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடம் செல்ல போகிறார்.
நிறைய மாற்றங்கள் உண்டு உங்களுக்கு. நல்ல மாற்றங்களாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கி நாளே அதற்கான எடுத்துக்காட்டாக உதாரணமாக ஏதோ ஒரு நல்ல சம்பவங்கள் உங்களுக்கு நடக்க இருக்கும். என்ன இப்போது உங்கள் ராசி அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கார். அதனால் செலவுகள் தான். சுக்கிரன் இது காலம் இருந்து ரொம்ப செலவை கொடுத்தாரு. கொஞ்சம் இப்போ செலவு கம்மியாக இருக்கும். ராசி அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் செலவுகள் அப்படிங்கிறதுல நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. கடன் வாங்காமல் இருக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா 6க்குடைய கிரகம் இப்போ நீச்சமாக இருக்கார். அதனால் கடன் வாங்காத நிலைமையைத்தான் கொடுப்பார். சுக்கிரன் அங்கே இருக்கும்போது நீச்சனுக்கு பங்கம் ஏற்பட்டது. அதனால் கடன் வாங்கும் எண்ணம் ஏற்பட்டது. இனி கடன் வாங்கும் நிலை வராது. உங்களுக்கே வருமானம் வந்துடும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இருந்தபோதும் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு பிடிச்சமான டிவி ப்ரோக்ராமை பார்த்துட்டு நிம்மதியாக இருங்க. வாட்ஸ்அப் கால் இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்டிங் மெசேஜ் இந்த மாதிரி யாருக்காவது ஏதாவது அனுப்பிச்சி விட்டுட்டு வம்பில் மாட்டிக்கக்கூடாது. கொஞ்சம் அந்த விஷயத்தில் கவனமாக இருப்பது சிறப்பு. மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 2க்குடைய கிரகம் 7ஆம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. குரு பார்வையில் சந்திரன். குரு இன்னும் ஓரிரு நாட்கள் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்க போகிறார். அதுக்கப்புறம் 12ஆம் இடம் வந்து விடுவார். 12ஆம் இடம் வந்தால் கொஞ்சம் சுப விரயங்கள் ஏற்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டில் திருமணம் அது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். இல்லத்தில் மங்களகரமான விஷயங்கள் நடக்கும். அதற்கான பேச்சுவார்த்தை இப்பயே நடத்தப்படும். அதனால் இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு நேற்று வரை உங்கள் ராசி அதிபதி நீச்சமாக இருந்தார். இப்போது அவர் தனுர் ராசி அப்படிங்கிற இடத்துக்குள் சென்று விட்டார். அங்கே செல்லும்போது குரு பார்வை அவருக்கு கிடைக்கிது. குரு பகவான் இப்போது இன்னும் ஓரிரு நாட்களில் பெயர்ச்சி. அதுவும் உங்களுக்கு நல்லதாக தான் அமையும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வருவார். அதனால் அதற்கான சில நல்ல விஷயங்கள்லாம் இப்பயே தெரிய ஆரம்பிக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மறைமுகமாக தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த எதிரிகள்லாம் விலகிச் செல்வார்கள். ஒரு வெற்றிகரமான நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதமே பொதுவாக ராசி அதிபதி உச்சமாக இருப்பார். கூடவே குரு பகவானும் இருக்கார். அதனால் அரசு வழியில் ஆதாயங்கள் அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் என்று தான் சொல்லணும். இன்றைக்கும் அதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இன்றைய தினம் 12க்குடைய கிரகம் 5ஆம் இடத்திலிருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். அதனால் ஏதோ கொஞ்சம் செலவுகள் உண்டு உங்களுக்கு. அது அரசு சார்ந்த விஷயத்திற்கான செலவுகளாக இருக்கலாம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் அதற்கான ஒரு பணத்தை நீங்கள் எடுத்து வச்சு நாளைக்கு அதற்கான செலவுகளை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய எண்ணம் கூட ஏற்படலாம். வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதனால் அது தேவையான செலவுகளுக்கான ஒரு கடனாக இருக்கும் பட்சத்தில் வாங்கலாம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். உடல் உபாதைகள் ஏற்படலாம் சிலருக்கு. ஒரு சிலருக்கு தான், எல்லாருக்கும் இல்லை. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல நாளே. கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான நாள். ரொம்ப யோக பலன்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்டமான நாள். உங்கள் ராசிக்கு 11க்குடைய கிரகம் தான் சந்திரன். சந்திரன் பொதுவாக இந்த தினப்பலன் சொல்லும்போது எல்லாருக்குமே சந்திரனை வச்சு தான் மையப்படுத்தி சொல்லுவோம். ஆனால் இந்த மிதுன ராசி மற்றும் கன்னி ராசிக்காரர்களுக்கு மட்டும் சந்திர பகவான் 2க்குடையவராகவும் 11க்குடையவராகவும் வருவார். தன லாபாதிபதிகள் அவங்க. இப்போ இந்த 11க்குடைய கிரகம் அப்படின்னு கன்னி ராசிக்கு சொல்லும்போது அவர் 4ஆம் இடத்துல இருக்கார். மிதுனத்துக்கு சொல்லும்போது 2க்குடைய கிரகம் 7 அப்படிம்போம். இந்த லாபாதிபதிக்கு குரு பார்வை. அதனால் லாபங்கள் அதிக அளவில் கிடைக்கும். பெரிய தன லாபங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி. அதாவது இந்த தனஸ்தானம் லாபஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு குரு பார்வையோ அல்ல அந்த அதிபதிக்கு குரு பார்வையோ கிடைக்கும்போது தான் பணவரவு நல்லாயிருக்கும். பணவரவு திருப்தியாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு செலவு செஞ்சீங்கன்னா கூட அந்த செலவில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். இல்லைனா இல்லாத ஒரு விரயம் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படும். இப்போது நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் ஒரு நல்ல ஒரு விஷயத்திற்காக செலவாகப்படும். இட் வில் கோ ஃபார் a குட் காஸ் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறப்பான நல்ல நாள். துளாராசிக்காரர்கள் 2-3 நாட்களாக ஏதோ ஒரு விஷயத்துக்காக நிறைய பேர்கிட்ட சில விஷயங்களை ட்ரை பண்ணியிருப்பாங்க. தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயமாக நீங்கள் யாரோ ஒரு நபரை நீங்கள் முயற்சி செய்கிறீங்க, பேசணும்னு நினைக்கிறீங்க. அவங்க உங்கள் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க, மெசேஜை பார்க்குறாங்க, ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா இன்றைக்கி
உங்களுக்கான அந்த ரிப்ளை கிடைக்கும். அது நீங்கள் எதிர்பார்த்த ரிப்ளையாக இருக்கும், நல்ல ரிப்ளையாக இருக்கும். ஏதோ ஒரு ஆப்ளிகேஷன் வைக்கிறீங்க, உங்களுக்கு எஸ்ன்னு சொன்னால் தானே அது மகிழ்ச்சி. நோன்னு சொன்னாங்கன்னா அப்போ அதுக்கு பார்க்காமே இருந்திருக்கலாமே. இன்றைக்கி பார்ப்பாங்க உங்கள் மெசேஜை, உங்களுக்கு ரிப்ளையும் பண்ணுவாங்க. அதற்கான விடை உண்டு, அது நல்ல விடையாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சிறப்பான நாள். உங்களுக்கு பாக்யாதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திரன், அவர் ராசியை கடந்து இப்போ 2ஆம் இடம் சென்று விட்டார். இப்போது 2ஆம் இடத்தில் இருக்கும்போது சந்திரனுக்கு 5ஆம் இடத்தில் 3 கிரகங்கள், எல்லாமே யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகங்கள் தான். சூரியன், சுக்கிரன், குரு எல்லாமே யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகங்கள். உங்களுக்கு, அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக சந்திரனை பார்க்குறார். இன்னும் ஓரிரு நாட்களில் குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிரமாதமான யோகத்தை செய்யும். ரொம்ப நாளாக திருமண வரன் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த குரு பயிற்சி ஆன உடனே கல்யாணம் நடக்கும். அதற்கான பேச்சுவார்த்தை இன்றைக்கே நடத்தப்படும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகம் மிகுந்த நாள். உங்கள் ராசி அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்க போகிறது இன்னும் ஓரிரு நாட்கள் தான். அதனால் இந்த குரு பகவான் 6ஆம் இடம் செல்வதற்கு முன்னாடி இந்த ராசி அதிபதி தானே உங்கள் ராசி, அதாவது நீங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு தான் அதிபதி, அந்த வீட்டிற்கு அதிபதி. இப்போ அந்த வீட்டில் பிறந்தவர்களுக்கு அவர் நன்மை செய்யாமல் இருப்பாரா? பெரிய அளவில் ஏதாவது ஒரு நன்மை செய்துட்டு தான் அவர் 6ஆம் இடம் செல்வார். அதனால் பயம் கொள்ள தேவையில்லை. குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பரிவர்த்தனை பெறுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய யோகம். அதனால் இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நினைத்தது நல்லபடியாக நடக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். உங்கள் நல்ல எண்ணங்கள் ஈடேறும். வெற்றிகரமான நாள். மகர ராசிக்காரர்களுக்கு இன்று சற்று செலவுகள் ஜாஸ்தியாக வரலாம். ஏதாவது உல்லாசமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸை கூட்டிகிட்டு ஏதாவது பயணம் நீங்கள் போகலாம். ஷாப்பிங் மால்ஸ், இந்த மாதிரி தேட்டர்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போய்ட்டு வரீங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வருவாங்க. நிறைய பேருக்கு ரெஸ்டாரண்ட்டு போய் வாய்க்கு ருசியான உணவுகளை வீட்டிலேயே சாப்பிட்டுட்ருக்கோம், வெளியே போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். தனியாக போகாமல் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போய் செலவு பண்ணிட்டு வருவாங்க. அது போன்ற ஒரு நாள் என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்ட் டேவாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு 4 நாள் உடம்பு நல்லா இருக்குது, 4 நாள் சுகமாக இருக்குது, மாறி மாறி ஏங்க வருதுன்னு கேட்பாங்க. உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரகம் இப்போ அப்படி தான் இருக்குது. 4 நாள் ஹெல்த்தியாக இருப்பீங்க, ஓரிரு நாட்கள் அசதியாக தான் இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்து சூப்பராக இருக்கும். நல்ல ஆரோக்கியத்தை உங்களால் உணர முடியும். அதனால் இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் ஹெல்த் நல்லா இருக்கனால நீங்கள் சிறப்பாக செய்து காட்டுவீங்க. செய்யக்கூடிய தொழிலையும் லாபங்கள் அதிகம் கிடைக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி அடையும். புதிய தொழில் நிமித்தமாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி. அதனால் தொழில் சார்ந்து, உங்கள் உத்தியோகம் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், திட்டங்கள் எல்லாமே பலிக்கும். உங்களுடைய உத்தியோகத்தில் உங்கள் கூட வேலை செய்கிறவங்களோட ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். உங்களுக்கு நல்ல இணக்கம் ஏற்படும். உயர் அதிகாரிகளின் பாராட்டு எல்லாம் கிடைக்க போகுது. இன்னும் ஓரிரு நாட்கள் உங்களுக்கு அந்த மாதிரி தான் கிரக அமைப்பு இருக்குது. எல்லா நாளும் நல்ல நாளே. அதில் இந்த நாள் மிகச்சிறப்பான நாள். மீனராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு, 2 கூடிய கிரகம் ராசியில். இந்த செவ்வாய் குரு பரிவர்த்தனை சில நேரங்களில் சில ராசிக்காரர்களுக்கு பெரிய யோகத்தை செய்யும். அது மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்குது. இன்னும் ஓரிரு நாட்கள் தான் அந்த மாதிரியான கிரகநிலை. அதற்குள் உங்களுக்கு பெரிய ஒரு ஜாக்பாட் நீங்கள் அடிக்க போகிறீங்க. அந்த அளவுக்கு ஒரு அதிர்ஷ்ட காற்று வீசும். சில யோகங்கள் நடக்கும். யோகங்கள்னால் என்ன? ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்கும். அதுதான் யோகம். நம்ம நினைக்காத நேரத்தில் அது நடக்கும். நம்ம எதிர்பார்த்து காத்துட்ருப்போம், அப்போ நடக்காதுன்னு கைவிட்ட நேரத்தில் திடீர்னு நடக்கும். அதுதான் யோகம். அந்த மாதிரி ஒரு நடக்க போது இன்றைக்கி ஒரு சிறப்பான நாள். இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் கண்டிப்பாக நடக்கும். இன்றைக்கும் நடக்கும், நாளைக்கும் நடக்கும். ஆனால் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மனதில் உறுதி பிறக்கும், தைரியம் பிறக்கும். தெளிவான சிந்தனையோடு நீங்கள் எல்லா காரியத்தையும் எதிர்கொண்டு வெற்றி அடையக்கூடிய நாள். நல்ல நாள்.